ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு ப்ராகிபிஷன் ஆக்ட் 1997ஓட ரூல்ஸ். இப்போ அந்த ஆக்டோட சேர்த்து இந்த ரூல்ஸையும் சேர்த்து பார்த்தா தான் அதோட ப்ரொசீஜர் என்னன்னு நமக்கு தெரியும். தமிழ்நாடு கேலிவதை தடுப்பு சட்டத்தின் விதிகள் 1999 தான் நமக்கு கொண்டு வராங்க. 1997 ஆக்ட் வந்தாலும் அதுக்கான ரூல்ஸ் எப்போ மேக் பண்ணுறாங்க அப்படின்னா 1999. அது எப்போ நடைமுறைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 26/7/1999 நடைமுறைக்கு வருது. நம்ம அந்த ப்ராகிபிஷன் ஆக்டில் செக்ஷன் 8 சப்செக்ஷன் 1 ஒரு ரூல் மேக் பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரியான அதிகாரங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்ற விஷயத்த பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த வீடியோவில் அந்த ஆக்டை பற்றின விஷயங்கள் சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்த்துட்டு அதோட கண்டினியூஷனாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த லிங்க் இந்த வீடியோட இதிலேயே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். ரூல் எதுக்காக மேக் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் தெளிவாக உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போ ரூல் அப்படின்னா 7 ரூல் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு எப்பவும் போல் இருக்குது. ஷார்ட் டைட்டில் கமென்ஸ்மெண்ட்டு தான். 1999 வருடம் தமிழ்நாடு கேலிவதை தடுப்பு விதிகள் கொண்டு வராங்க. 26/7/1999 இது நடைமுறைக்கு வருது அப்படின்ற விஷயத்த ரூல் 1 சொல்லியிருக்காங்க. ரூல் 2 இந்த சட்டத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை பொறுத்து இந்த ஆக்ட் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா தமிழ்நாடு ப்ராகிபிஷன் ஆக்ட் 1997 அப்படின்னு எடுத்துக்கணும். கவர்மெண்ட் அப்படின்றது ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கணும். மேலாண்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலாண்மை அப்படின்றது யாரை சொல்கிறாங்கன்னா அந்த கல்வி நிறுவனத்தோட தலைவர் அல்லது கல்வி நிலைய மேலாண்மையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், அதாவது அந்த ஆத்தரைஸ்டு பர்சன் சொல்லியிருப்பாங்களா, அந்த ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டுக்கு யார் ஹெட்டாக இருக்காங்க, மேனேஜ்மெண்ட்டில் யார் பொறுப்பானவங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த பர்சனை தான் இங்கே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரூல் 3 கம்ப்ளைண்ட் எப்படி கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஒரு ராகிங் நடந்திருக்கு, அந்த ஆக்டில் சொல்லப்பட்டபடி ஒரு விஷயம் கேலிவதை ஒரு நிகழ்ச்சி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 3 டேஸ்க்குள்ளே ஒரு கேலிவதை நடந்திருக்கு, ஒரு ராகிங் உங்களுக்கு எதிராக நடந்திருக்கு அப்படின்னா 3 டேஸ்க்குள்ளே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? செக்ஷன் 6 சப்செக்ஷன் 1 சொல்லப்பட்டபடி, எதில் ஆக்டில் சொல்லப்பட்டபடினா ராகிங் ஆக்டில் 6 சப்செக்ஷன் 1 சொல்லப்பட்டபடி அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்கணும். அது ரிட்டனாக அவங்க ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றாங்க. 3 டேஸ் அப்படின்றது 72 hours அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து ரூல் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கம்ப்ளைண்ட்டு கிடச்சிருச்சு. ரூல் 3 சொல்லப்பட்டபடி ஒரு கம்ப்ளைண்ட்டை நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு மேனேஜிங் டைரக்டர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அவங்க ஒரு 72 ஹவர்ஸ்க்குள்ளே அவங்களோ இல்லை அந்த கல்வி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய சீனியர் ப்ரொஃபஸர் இருப்பாங்க இல்லையா, அவங்க மூலமாக ஒரு விசாரணையை எடுக்கணும். ஒரு என்கொயரி பண்ணணும். என்கொயரி பண்ணி இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கா செஞ்சுருக்கான்னு சொல்லி அவங்க ஒரு என்கொயரி பண்ணி ஒரு 24 ஹவர்ஸுக்குள்ளே ரிட்டனாக அவங்க என்ன நடந்திருக்குன்ற விஷயத்தை எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டுக்கு யாருக்கு சொல்லணுமோ அவங்களுக்கு சொல்லணும். ஒரு வேளை இன்சிடென்ட் நடந்திருக்கு, ஒரு ராகிங் பண்ணியிருக்காங்க, அதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரிய வருது அப்படின்னா இம்மிடியட்டாக நியர்பையாக இருக்குது போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லிடணும். சொல்கிறதோடு நம்ம ஏற்கனவே பார்த்தா அங்கே சஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லி, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணிடலாம். சஸ்பெண்ட் பண்ணி இந்த வழக்கு முடிஞ்சதுக்கப்புறம் காலேஜ் வர்றதுக்கான ஒரு உத்தரவு போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரூல் 5 இவங்க 24 ஹவர்ஸுக்குள்ளே அந்த செக்ஷன் ரூல் 4 சொல்லப்பட்டபடி ஒரு விசாரணையை மேற்கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் தகவல் கொடுத்ததோட முடியாது. அந்த அந்த கல்லூரி அந்த காலேஜ் எந்த யூனிவர்சிட்டி கீழே இருக்குதோ அந்த யூனிவர்சிட்டிக்கும் எந்த கவர்மெண்ட்டு கீழே இருக்கோ அந்த கவர்மெண்ட்டுக்கும் நம்ம ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்து உங்களை ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், செஞ்சுருக்கோம், அவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், மற்ற என்னென்ன விவரங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்றது தகவலை கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்கிறது ரூல் 5 சொல்லியிருக்காங்க. ரூல் 6 ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட டியூட்டி என்ன அப்படின்னா செக்ஷன் 4 ஆஃப் ராகிங் ஆக்டில் சொல்லப்பட்டபடி அவங்க ஒரு இன்சிடென்ட் பண்ணியிருக்காங்க, ராகிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாங்க அப்படின்னா அப்போ அந்த இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்லணும்னா மேனேஜிங் டைரக்டராக இருக்கக்கூடிய அந்த காலேஜ் இருக்கக்கூடிய அவங்களுக்கும் யூனிவர்சிட்டிக்கும் அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கும் இவங்க ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி அவங்களுக்கு எதிராக பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற தகவலை கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரூல் 7 இடைநீக்க காலத்தை மீட்டமைத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சஸ்பெண்ட் பண்ணதை ரெஸ்டோர் பண்ணுறது. இப்போ அந்த புகார் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் மேலே அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க, அவங்கள
சஸ்பெண்ட் பண்ணுறாங்க இல்லையா? இப்போ வந்து ஃபைனல் டிசிஷனை வந்துட்டு அவங்களுக்கு எதிராக அவங்க வந்து விடுதலை பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கலை அப்படின்னு சொல்லி அவங்கள விடுதலை பண்ணிடுறாங்க அப்படின்னா, அவங்க சஸ்பெண்ட் பண்ண காலத்தில் காலேஜில் இருந்து படித்ததாக தான் நம்ம ப்ரெசம்ஷன் எடுத்துக்கணும். திரும்பவும் அவங்கள காலேஜில் சேர்த்துக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. இது வந்து ரூல். இந்த ஆக்டோட சேர்த்து நீங்கள் இந்த ரூலையும் படிச்சீங்க அப்படின்னா தெளிவாக இருக்கும். ஒரு ராகிங் நடக்குது அப்படின்னா அதை எப்படி தடுக்கலாம், தடுப்புக்கான விதிகள் வந்து கவர்மெண்ட் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் தெரியலாம். இன்னொரு மைனர் ஆக்டோட உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.